ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு மகா பெரியவாளும் பிள்ளையாருங்கிறதான் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். கண்ணை திறந்தாச்சு பிள்ளையார், இனிமேல் கும்பாபிஷேகத்தை டிலே பண்ணாதீங்கோ, இம்மீடியட்டாக பண்ணிடுங்கோ அப்படின்னு போய் அரசமரத்தடியில் போய் பெரியவா உட்காந்துவிட்டா. இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் மக்களும் எல்லாம் திருன்னு முழிக்கிறா. உடனே இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து ஸ்தபதியை கூட்டினார். சொல்கிறார், சபதி என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டேன்னு. ஏன்னா அவர் மகாபெரிவார் டூர் பண்ணிட்டு இருக்காரு தெரியும், மகாபெரிவார் வந்திருக்காங்கிறது தெரியும், நம்மள உடனே கூப்பிடாளேங்கிறது உடனே இவருக்கு அலறி அடிச்சு ஓடி வரார் இந்த சபதி வந்த உடனே இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து எல்லா மக்கள் எல்லாருமே கூடிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து பெரியவா வந்து சொல்கிறா, இந்த மாதிரி பிள்ளையாருக்கு வந்து கண்ணு திறந்தாச்சுன்னு சொல்கிறா, நீங்கள் வந்து என்ன நீங்கள் சடங்கெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை, நீங்கள் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தானே இந்த சிலையை பண்ணினேளு, பார்த்து சொல்லுங்க நீங்கள் இப்போ உடனே கும்பாபிஷேகத்துக்கு பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சபதி வந்து சொல்கிற, என்ன பெரியவரே ஐயா, நீங்கள் சொல்லி நான் இந்த சிலையை பண்ணியிருக்கேன், நான் தான் இந்த சபதி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கண்ணு திறக்காமல் இது எப்படி நடந்திருக்க முடியும்? சாத்தியமே இல்லையே, நாட் அட் ஆல் பாசிபிள், சாத்தியமே இல்லையே. இல்லைப்பா, இந்த மாதிரி பெரியவா சொல்கிறாரு, கண்ணு திறந்தாச்சு, நன்னா சிரிக்கிறாரு, கும்பாபிஷேகத்தை நிறுத்தாதீங்கோ, நடத்துங்கோ இம்மீடியட்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு உடனே மறுபடியும் சபதி வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்போது அங்கே ஒரு 10 வயசு ஒரு பையன் குடுன்னு ஓடி வருது. ஓடி வந்த உடனே ஐயா 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 அப்படின்னு ஓடி வருது. அது உள்ளூர் பையன்தான். அது என்னடா அது, இந்த பையன் அப்படியே ஓடி வரானே அப்படின்னோடனே, என்னப்பா நாங்கள் ஏதோ முக்கியமாக கோவில் விஷயத்தை பற்றி பேசின்னு இருக்கோம், என்ன வேணாம் இந்த பஞ்சாயத்தில் இருக்கேன். இல்லை அந்த கோவில் விஷயமாக தான் நான் பேசணும்னு வந்திருக்கேன். கோவில் விஷயத்தை பற்றியா? நீ என்ன பேச போகிற, நீ என்ன சொல்ல போகிற, நாங்களே இங்கே தலையை பிச்சுன்னு உட்காண்டிருக்கோம் அப்படின்னோடனே, ஐயா அதை பற்றி தான் ஐயா சொல்கிறேன். இந்த சபதி தாத்தாவோட பேரன் இருக்கான்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்கள்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தோம் இந்த இடத்துல. அப்போது அவன் என்ன பண்ணான், அந்த சபதி தாத்தாவோட பேரன் என்ன பண்ணான், இங்கே பாடுறா, என்னோட தாத்தா தாண்டா இந்த பிள்ளையாரெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த சிலையெல்லாம் பண்ணியிருக்காருடா அப்படின்னு எல்லாம் காமிச்சுட்டு, இந்த பாரு எப்படி தெரியுமா கண்ணை திறப்பார் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன உளியும் இதையும் வச்சுட்டு அந்த அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணான். அது பிள்ளை கண்ணை திறந்தாச்சு பாரு பிள்ளையார், அவ்வளோதான், இதுதான் எங்கள் தாத்தா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் விளையாடிட்டு இருந்துட்டு நாங்கள் எல்லோரும் போயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பஞ்சாயத்து தலைவரும் சபதியும் ஒருத்தர் மூஞ்சியை பார்க்குறா. என்ன சொல்கிறதுனே அவளுக்கு புரியலை. என்ன ஏன் இத்தனை நாள் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க, இல்லை நீங்களாம் ஏதாவது திட்டுவேலும்னு நாங்கள் பயந்துருந்தோம், இப்போ ஏன் சொல்கிற அப்படின்னா, இல்லை நீங்கள் எல்லோரும் ஒரே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன், எல்லோரும் கூட்டமாக இருக்கிறத பார்த்தேன், எங்கள் அம்மாவும் ஏதோ கூட்டமாக இருக்கேன்னு ஓடி வந்தாங்க பார்த்தேன், அதுதான் வந்து சொல்லணும்னு வந்தேன், அதுவும் இந்த கோவில் விஷயமா சொல்லணும்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுது, அதுதான் வந்து சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னு. உடனே ஸ்தபதிக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு ஒரு பூத கண்ணாடி எடுத்து பார்க்குறார். பார்த்தா கரெக்டாக அந்த பிள்ளையாருடைய கண்ணு திறந்திருக்கு. ஆமாம் பிள்ளையாருடைய கண்ணு திறந்திருக்கு. என்னோடைய நார்மல் கண்ணுக்கு இது தெரியலையே, பூத கண்ணாடியில் தெரியறது பாருங்க அப்படின்னு. ஒரு பக்கம் அந்த ஸ்தபதிக்கு வந்து தன்னுடைய பேரனுக்கு தன்னுடைய தொழில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரியவா இது எப்படி கண்டுபிடிச்சா, ஸ்தபதியாக இருக்கக்கூடிய வேலை செஞ்ச என்னாலேயே நார்மல் ஐஸில் கண்டுபிடிக்க முடியலையே, எப்படி இதை பெரியவா கண்டுபிடிச்சா அப்படின்னு எல்லாரும் தட்டன்னு ஓடி போய் அந்த அரசமணியில் உட்காந்துருக்கிற பெரியவாளை போய் பார்த்தா சிரிச்சுண்டே, என்ன பிள்ளையார் கண்ணை திறந்துட்டாரோன்னோ, கும்பாபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டாரோன்னோ அப்படின்னு. உடனே சபதியும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் அப்படியே தட்டார்னு காலில் விழுறான். காலில் விழுந்து, பெரியவா எங்களை மன்னிச்சுடுங்க, இந்த மாதிரி நடந்துருத்தேன், இந்த பையன் ஓடி வந்து சொன்னான், அதை தான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அப்படின்ற. அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெரியவா தான் சிற்பக்கலையும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறத காமிக்கிறார். அப்படின்னா
தன்னுடைய பையனுக்கு சீக்கிரமாக கும்பாபிஷேகமும் பண்ணணும்னு பரமேஸ்வரன் விரும்பிட்டார். அதுதானே பெரியவாளுடைய விருப்பமாகவும் இருந்தது. ஸோ நல்லபடியாக கும்பாபிஷேகம் உடனேவே பெரியவாளுடைய உத்தரவு பேரில் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் காந்திஜி ஷெட்யூல்டு டைமில் வந்து அந்த கோவிலை விசிட் பண்ணாருங்கிறது வேறு விஷயம். ஸோ நான் முதல்ல நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஏகதந்தாய வித்மஹே காஞ்சிவாசாய தீமஹி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் தந்தையும் தாயுமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் உமையம்மைக்கும் மகனாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை வேண்டிண்டு எந்த விதமான விக்னமும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத மறுபடியும் இந்த பெரியவாளுடைய இந்த இன்சிடெண்ட் மூலயமா நம்மளுக்கு இன்னொரு தடவை ப்ரூவ் ஆகும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.